ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வை 15ஆம் தேதி 16ஆம் தேதி டிஆர்பி போர்டு சக்சஸ்ஃபுல்லா நடத்த போறாங்க. அப்படி இருக்கும்போது டெட் பேப்பர் 2 பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 3,73,438 பேர் பாத்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 வந்து எழுத போறாங்க. சோ டோட்டலா ஒரு அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியரா பணியில் அமரணும் அப்படின்னா டெட் எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய கல்வி தகுதி யூஜி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா நீங்களுமே வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஓ எக்ஸாமுக்கு வந்து தகுதியுடையவர், அதுக்குமே வந்து போட்டி போட பாருங்க. ஓகே, சோ வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை யாரெல்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து வெற்றியாளர். அப்படி இருக்கும்போது ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வை 15ஆம் தேதி 16ஆம் தேதி டிஆர்பி போர்டு சக்சஸ்ஃபுல்லா நடத்த போறாங்க. அப்படி இருக்கும்போது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த ரெண்டு தேர்வுக்குமே எத்தனை பேர் எழுத போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெட் பேப்பர் 1 பொறுத்த மட்டும் 1,07,370 பேர் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்வை வந்து எழுத போறாங்க. ஸோ நீங்க டெட் பேப்பர் 1க்கு எழுத போறீங்க அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸை பேஸ் பண்ணியும் ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் இந்த டெட் பேப்பர் 1ல நீங்க தகுதி பெறக்கூடிய பாசிபிள் வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி டெட் பேப்பர் 2 பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 3,73,438 பேர் பாத்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 வந்து எழுத போறாங்க. ஸோ டோட்டலா பேப்பர் 1 பேப்பர் 2 டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்க்கும்போது 4,80,808 பேர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை வந்து எழுத போறாங்க. இந்த டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல யாரெல்லாம் தகுதியா அடைந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே அடுத்தபடியா நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் தேர்வை இதே டிஆர்பி போர்டு வந்து கான்டாக்ட் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ரீசெண்டா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ஒரு அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியரா பணியில் அமரணும் அப்படின்னா டெட் எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுத போறீங்க, நாளை நடைபெறக்கூடிய எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா நல்லா ப்ராப்பரா படிச்சிருக்கீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்கு அப்படின்னா தாராளமா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்து ஜனவரி பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அறிவிப்பு வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல யாரெல்லாம் தகுதியா இருக்காங்களோ அவங்களுக்குமே வந்து நியமன தேர்வு வந்து நடத்த போறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுடைய கல்வி தகுதி யூஜி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா நீங்களுமே வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஓ எக்ஸாமுக்கு வந்து தகுதியுடையவர், அதுக்குமே வந்து போட்டி போட பாருங்க. ஓகே, ஸோ வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை யாரெல்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து வெற்றியாளர். அப்படி இருக்கும்போது வெற்றிக்கு தேவை முயற்சி பயிற்சி, இந்த ரெண்டுமே யாரெல்லாம் கன்சிஸ்டன்சியா வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியரா அதிகாரியா வந்து பணியில் அமர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய பேப்பர் 1 பேப்பர் 2 ஆசிரியர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்து நீங்க நியமனத்திற்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமியில வந்து அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு, பிஓ எக்ஸாமுக்கும் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் வந்து மாறும். உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்கு அப்படின்னா அந்த கல்வி தகுதியை ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணுங்க. இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.